அன்புக்குரியவர்களே, இறைவனின் பேரிரக்கத்தால் அருள்படி வாழ்வில் 36 ஆண்டுகளை நிறைவு செய்கிற நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இறைவனின் பேரருளால் இதுவரையில் 26 நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது முதல் நூல் மீண்டும் ஒரு பொன் வசந்தம். என்னுடைய பெற்றோர் திருமிகு அகஸ்டின், திருமதி சிறிய புஷ்பம் இருவரின் திருமண பொன் விழாவை முன்னிட்டு 1995 ஆண்டு செப்டம்பர் 3ஆம் நாள் அன்று வெளியிடப்பட்டது. பெற்றோரின் திருமண பொன் விழா என்பதால் நூலுக்கு மீண்டும் ஒரு பொன் வசந்தம் என்று பெயரிட்டது. இந்த நூலில் 10 கட்டுரைகளும் பெந்தகோஸ்தே சபைகளால் உண்டாகும் தாக்கத்தை எப்படி சந்திப்பது என்னும் நோக்கில் எழுதப்பட்டிருந்தது. என்னுடைய இரண்டாவது நூல் 1996ஆம் ஆண்டில் நான் வெளியிட்ட பியாண்ட் த பவுண்டரிஸ் அ டயலாக் வித் பெண்டகாஸ்டலிசம் என்னும் ஆங்கில நூல். எனது விவிலிய இறையியல் முதுகலைப்பட்ட ஆய்வின் போது பெந்தகோஸ்தே சபைகள் பற்றிய ஆய்வு கட்டுரை ஒன்றினை அருள் முனைவர் அமரர் லொரன்சோ பெர்னாண்டோ அவர்களின் வழிகாட்டுதலில் எழுதினேன். அந்த ஆய்வு கட்டுரை சிறப்பாக அமைந்திருந்தது என்று கருதியதால் தூத்துக்குடி வந்த பிறகு புதிய தலைப்பை சுட்டி பியாண்ட் த பவுண்டரிஸ் அ டயலாக் வித் பெண்டகாஸ்டலிசம் என்ற துணை தலைப்புடன் நானே வெளியிட்டேன். அச்சமயம் என் நீண்ட நாள் நண்பர் அருள்பணியாளர் லிப்டன் மரிதாஸ் அவர்கள் இனிகோ அச்சகத்தின் மேலாளராக இருந்தார்கள். அவர்களே அட்டைப்படத்தை வடிவமைத்து குறைந்த செலவில் அதனை அச்சிட்டு தந்தார்கள். அந்த நூலை ஆர்வமுள்ளவர்களுக்கு நான் வழங்கினேன். எனது மூன்றாவது நூல் விசுவாசத்துடன் விடுதலை நோய். 1997ஆம் ஆண்டு எனது முதல் பங்குத்தளமான கூத்தன்குடியில் 4 ஆண்டுகள் பணி தேர்வுக்கு பின்னர் அப்பணிகளை தொகுத்தும் ஆய்வு செய்தும் வெளியிட்ட சிறு நூல். அதற்கு விசுவாசத்துடன் விடுதலை நோக்கி ஒரு பகிர்வு, ஒரு பணித்திட்டம் என்று துணை தலைப்பு கொடுத்திருந்தேன். 24 பக்கங்களை கொண்ட இதுதான் என் நூல்களிலேயே மிகவும் சிறியது. இந்நூலை வெளியிடுவதற்கான நிதியை அருட்தந்தை ஸ்டீபன் கோமஸ் அவர்கள் வழங்கினார்கள் என்பதை நன்றியுடன் பதிவு செய்கிறேன். இச்சிறு நூலில் தேவை ஒரு பணித்திட்டம், இன்றைய சூழலின் அறைகூவல்கள், கூத்துக்குடி பங்கின் பணிகள் பற்றிய பகிர்வு, பணித்திட்டம் என்னும் 4 பகுதிகள் உள்ளன. ஒரு பங்கின் மேய்ப்பு பணித்திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடநூல் போலவே அமைந்துவிட்டது இச்சிற்றேடு. எனது 5வது நூல் சிறகுகள் விரித்து. தனது துறவற வாழ்வில் வெள்ளி விழா கொண்டாடிய என் அக்கா அருட் சகோதரி ரொசாரியோ அவர்களது வெள்ளி விழா நினைவாக 1997ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிற்றேடு. எப்படி ஜெபிக்கலாம் என கற்றுத்தரும் ஒரு ஜபக்கையீடு. 32 பக்கங்கள் கொண்ட இந்நூல் பலருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. எனது 5வது நூல் 1998ஆம் ஆண்டு எனது அருள்பணி வாழ்வில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்வதன் நினைவாக புதிய தாகம், புதிய வேகம் என்ற பெயரில் நான் வெளியிட்டேன். பணியாளன் என்னும் இதழில் நான் எழுதிய கட்டுரைகள் மற்றும் புதிய படைப்புகள் என மொத்தம் 12 கட்டுரைகள் இந்த நூலில் உள்ளன. பெரும்பாலானவை கூத்தன்குடி பங்கில் எனது 4 ஆண்டு மேய்ப்பு பணி அனுபவங்களின் பகிர்வாக உள்ளன. இந்நூலுக்கு தூத்துக்குடி மறைவட்ட முதல்வர் தந்தை ரத்தன்ராஜ் அவர்கள் அணிந்துரை எழுதியுள்ளார்கள். நண்பர் அருள்பணியாளர் ஜெராதனி அவர்கள் நிதியுதவி செய்துள்ளார்கள். இருவருக்கும் நன்றி. எனது 6வது நூல் 2001ஆம் ஆண்டு நான் வெளியிட்ட உறவின் உலா. என் அன்பு அம்மா சிறிய புஷ்பம் அவர்களின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நூலை வெளியிட்டேன். ஜப வாழ்வின் இறையியல் என்ற துணை தலைப்புடன் வெளிவந்துள்ள இந்நூலில் ஜப வாழ்வு பற்றிய 18 கட்டுரைகள் உள்ளன. இந்நூலுக்கு அப்போது ஆலநிலையின் பங்கு தந்தையாக இருந்த அருட்பணியாளர் வில்லியம் சந்தானம் அவர்கள் அணிந்துரை எழுதியுள்ளார்கள். எனது 7வது நூல் இறைமொழி விருந்து. 7 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதுவரை எனது நூல்களை நானே வெளியிட்டு வந்துள்ள நிலையில் முதலாக தமிழகத்தின் பிரபல கத்தோலிக்க பதிப்பகமான இயேசு சபையின் வைகர பதிப்பகம் இந்நூலை வெளியிட்டது. இது 50 கட்டுரைகளின் தொகுப்பு. 192 பக்கங்கள் கொண்ட பெரிய நூல். தமிழக திரு அவையால் வரவேற்பு பெற்ற நூல். பல அருட்பணியாளர்களின் அலமாரியிலும் மேசையிலும் இதை நான் பார்த்திருக்கிறேன். இதில் இருந்த கருத்துக்களை மறையுரையாக குருக்கள் வழங்குவதை நானே கேட்டிருக்கிறேன். முதல் பதிப்பு விற்று தீர்ந்ததால் 2வது பதிப்பாகவும் வெளிவந்து என்னை பெருமைப்படுத்திய நூல். எனது 8வது நூல் நான் வளர்கிறேனே. 2008ஆம் ஆண்டு முதல் நூலின் வெற்றியை தொடர்ந்து வைகரை பதிப்பகம் வெளியிட்ட எனது 2வது நூல். தூத்துக்குடி மறை மாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளராக இருந்தபோது 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக நான் வழங்கிய மனிதவள மேம்பாட்டு பாசறைகளின் தொகுப்பு இச்சிற்றேடு. ஆளுமையில் வளர, தன் கட்டுப்பாடு, 50 நல்ல பழக்கங்கள் உள்ளிட்ட மாணவருக்கும் இளையோருக்கும் தேவையான தகவல்களும் திறன்களும் அடங்கிய நூல்.
இரண்டாம் பதிப்பாக 2011ஆம் ஆண்டு 3000 பிரதிகள் அச்சிடப்பட்டு அனைத்தும் விற்று தீர்ந்தது. எனது 9வது நூல் 2008ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மனமே மலர்ந்திடும். எனது அக்கா பிரேமா குடசீலன் தம்பதியரின் மூத்த மகன் தினேஷின் திருமணத்தை முன்னிட்டு குடும்பங்களுக்கான ஆன்மீகம் என்னும் துணை தலைப்போடு வெளிவந்த வைகரை பதிப்பக வெளியீடு குடும்பங்கள் மேம்பட தேவையான 25 கட்டுரைகளை தொகுப்பு பலருக்கு பிடித்திருந்தது. 10வது நூல் 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒருபோதும் பிரியாமல். நான் ஞானதூதனின் இதழாசிரியராக இருந்தபோது சில சிறுகதைகளும் 2 தொடர்கதைகளும் மலர் வளன் என்னும் பெயரில் எழுதினேன். சுடர்விடும் அன்பே என்பதுதான் எனது முதல் தொடர்கதை. எழுத்தாளர் திரு லியோ ஜோசப் அவர்களின் கதை நடையால் ஈர்க்கப்பட்டு நான் எழுதியது. பின்னர் சில காலம் கழித்து நான் எழுதிய 2வது தொடர்கதையே ஒருபோதும் பிரியாமல். கத்தோலிக்க துறாவை விட்டு பெந்தகோஸ்து சபைக்கு செல்பவர்கள் பற்றிய கதை பலருக்கு பிடித்திருந்ததால் பின்னர் நானே அதை நூலாக வெளியிட்டேன். எனது 11வது நூல் 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட எல்லா வேளைகளும் 40 சூழல் ஜபங்களின் தொகுப்பே இந்நூல். வைகரையிலிருந்து வெளிவந்த என் 4ஆம் படைப்பு. கண்ணீர் இல்லங்கள் பயிற்சி இல்லங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. எல்லா ஊர்களும் தீர்ந்து விட்டனர். எனது 12வது நூல் 2011ஆம் ஆண்டு வெளிவந்த இயேசுவை போல. பொதுநிலையினருக்கான கிறிஸ்தியல் என்னும் துணை தலைப்போடு வெளிவந்த வைகரையின் 5ஆம் படைப்பு. இயேசுவையின் ஆளுமையும் தலைமை பண்புகளும் எனும் 2 பிரிவுகளின் கீழ் பல கோணங்களில் இயேசுவின் ஆளுமை வெளிப்பட்ட நூல். தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடித்தமான நூலின் கூட. எனது 13வது நூல் 2012ஆம் ஆண்டு வெளிவந்த உறவுகள் மலரட்டுவே. பாவம் பற்றிய மறைக்கல்வி என்னும் துணை தலைப்புடன் வெளிவந்த நூல். 7 தலையான பாவம் உட்பட மொத்தம் 66 பாவங்களை பற்றிய விவிலிய தகவல்கள் அடங்கிய களஞ்சியம். தவக்காலத்தில் மக்களுக்கு தியானம் வழங்கவும் ஆன்மீக வாசகமாக வாசிக்கவும் உதவியது. இந்நூலை வாசித்துவிட்டு மதுரை பேராயர் மேதகு பீட்டர் ஆண்டகை அவர்கள் மதுரை உயர்மறை மாவட்ட குருக்களுக்கு தவக்கால மாதாந்திர தியானம் நடத்த என்னை அழைத்தது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். எனது 14வது நூல் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த இவ்வாறு இரவிட வேண்டுங்கள். எனது குருத்துவ வெள்ளி விழா நினைவாக 2013ஆம் ஆண்டில் வைவுக்கரை பதிப்பகம் வெளியிட்ட எனது 7வது படைப்பு. வெள்ளி விழா என்பதால் ஜப வாழ்வின் 25 படிகள் என துணை தலைப்பிட்டிருந்தேன். தியானங்களுக்கும் விவிலிய வகுப்புகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. 15வது நூல் 2014ஆம் ஆண்டு வெளிவந்த உறவின் உயரங்கள். 25 உறவின் உச்சிகளை உள்ளடக்கிய அருமையான நூல் வைகரை பதிப்பகம் வெளியிட்டது. பலரின் பாராட்டையும் பெற்ற நூல். 16வது நூல் 2015ஆம் ஆண்டு வெளிவந்த ப்ரவுட் டு பி எ கேத்தலிக். எனது 2வது ஆங்கில நூல். கத்தோலிக்க திருச்சபை பற்றிய 100 பரிமித உண்மைகள் எனும் துணை தலைப்புடன் வெளிவந்தது. 2015ஆம் ஆண்டு தனது குருத்துவ வாழ்வில் 40 ஆண்டுகள் ரூபி யூபிலியை கொண்டாடிய அருட்தந்தை ஜோசப் ரத்ராஜ் அவர்களை பெருமைப்படுத்த நான் எழுதிய நூல். மேற்கு ஆஸ்திரேலியாவின் பெர்த் மறை மாவட்டத்தில் வெளியிடப்பட்டது. அங்கே உள்ள கத்தோலிக்கர்கள் ஆர்வத்துடன் வாசித்து பாராட்டினார்கள். எனது 17வது நூல் 2016ஆம் ஆண்டு வெளிவந்த பரிவின் பரிமாணங்கள். இரக்கத்தின் யூபிலி ஆண்டை முன்னிட்டு மறை மாவட்டத்திலும் மறை மாவட்டத்திற்கு வெளியேயும் நான் நடத்திய தியானங்கள் மறைவுரைகள் பாசறைகளின் தொகுப்பு. வாசித்த அனைவராலும் பாராட்டப்பட்டு என்னை பெருமிதப்படுத்திய ஒரு நூல். ஞானதூதனை தந்தை சாத்தை செல்வராஜ் அவர்கள் நூல் மதிப்பீடு செய்து நூலை இன்னும் பிரபலப்படுத்தினார்கள். எனது 18வது நூல் 2018ஆம் ஆண்டு வெளிவந்த மரியன்னை திருத்தலங்கள். பனிமை இதழில் நான் தொடர்ந்து 25 மாதங்கள் எழுதிய கட்டுரைகளை தொகுப்பு. பனிமை மாதா பேராலய அதிபரும் பனிமை மேலாளருமான அருண் முனைவர் லெரின் டிரோஸ் அவர்களால் அச்சிடப்பட்ட பனிமயம் வெளியீடு. ஞானதூதனில் தந்தை சாத்தை அவர்களால் நூலில் பதிப்பீடு செய்யப்பட்டதாலும் அந்த ஆண்டு பனிமை மாதா திருவிழாவின் போது மறைவுரையாக வழங்கப்பட்டதாகவும் பிரபலம் அடைந்தது. எனது 19வது நூல் 2018ஆம் ஆண்டு வெளிவந்த இறைமொழி மருந்து. இறைமொழி விருந்து என்னும் எனது முதல் நூலின் 2ஆம் பாகம் போல வெளிவந்தது. விவிலிய சிந்தனைகளின் தொகுப்பு. 2018ஆம் ஆண்டு 20வது நூலாக உமது அருளால் இன்னும் ஒரு சிறு நூலை நான் வெளியிட்டேன். எனது அருட்பணி வாழ்வின் 30 ஆண்டுகளை நிறைவு செய்வதன் நினைவாக அருட்பணியின் அனுபவங்களை தொகுத்து வெளியிட்டேன். எனது 21வது நூல் மரியன்னை புனிதர்கள் 2021ஆம் ஆண்டு வைகரை பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. நான் பனித அன்னை பேராலய அதிபராக பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு எழுதிய நூல். எனது 22வது நூல் 2021ஆம் ஆண்டு வெளிவந்த மரியன்னையின் மேன்மைகள் என்னும் நூல் அசிசி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து 22வது ஆண்டு குடும்பங்கள் மலரட்டுமே என்னும் ஒரு நூலை வைகரை பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது.
2023 ஆண்டு மீண்டும் வைகறை பதிப்பகம் மரியின் மைந்தர்கள் என்னும் நூலை வெளியிட்டார்கள். 2024 ஆண்டு இந்த ஆண்டு அசிசி பதிப்பகம் மரியன்னையின் முன்னோடிகள் என்னும் என்னுடைய 5வது மரியல் நூலை வெளியிட்டார்கள். அதுவே என்னுடைய 25வது படைப்பு. தொடர்ந்து பரிமேன்மை பேராலயத்தின் என்னுடைய அனுபவங்களே ஒரு சிறிய ஏடாக சிற்றேடாக மரபுகளும் மாற்றுகளும் என் தலைப்பில் நான் வெளியிட்டேன். இவ்வாறு 26 நூல்களை வெளியிட ஆண்டவர் அருள் கூர்ந்தார். அவருக்கே புகழும் நன்றியும் உரித்தார்கள். தொடர்ந்து புனித வார கையேடு, பனிமேன்மை குடும்ப ஜப ஏடு, பனிமேன்மை இறைமொழி வட்டாட்டுகள் என்னும் 3 ஜப ஏடுகளையும் நான் பனிமேன்மை பேராலயத்திலிருந்து வெளியிட்டேன். 3 ஆவணங்களும் வெளியிடப்பட்டன. 2023 ஆண்டு தங்கத்தேர் பெருவிழாவை ஒட்டி தங்கத்தேர் ஓர் ஆவணம் என்னும் ஆவண நூலும், பனிமயம் தங்கத்தேர் மலரும் பனிமயம் வெள்ளி விழா மலரும் 3 ஆவணங்களாக வெளியிடப்பட்டன. மேலும் என்னுடைய பணிவாழ்வில் உமக்கு மட்டும் என்னும் இசைப்பேழையில் 10 பாடல்களும், உமக்கே புகழ் என்னும் இசைப்பேழையில் 10 பாடல்களும், உம்மோடு வாழ இசைப்பேழையில் 10 பாடல்களும் நான் வெளியிட்டேன். மேலும் பரிமைத்தாயின் இரக்கத்தால் பனிமென்னை பேராலயத்தில் 4 பாடல்கள், 2 மரியன்னை பாடல்கள், 2 நன்றி பாடல்களை நான் வெளியிட்டேன். மேலும் பெருமைப்படுகிறேன் கத்தோலிக்க திருவை பற்றிய 100 பரிமித உண்மைகள் என்னும் ஆவண குறுந்தகடும் என்னால் வெளியிடப்பட்டது. மாதா தொலைக்காட்சி முன்னொரு காலத்தில் 7 தலையான பாவங்கள் என்ற தலைப்பில் நான் கொடுத்த உரைகளை தொகுத்து ஒரு ஆவண குறுந்தகடாகவும் நான் வெளியிட்டேன். இவை அனைத்திற்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க.